திருமதி தேவி நாச்சியப்பன், திரு ஜெயங்கொண்டான் உள்ளிட்ட பல தமிழ் நண்பர்கள், 20 கணினிகளை அன்பளிப்பாக வழங்கிய திரு சிவநாடார், திருமதி ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா, என்னுடைய தேவைகளை உணர்ந்து எனக்கு எப்பொழுதும் துணையிருந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு மாங்குடி, திரு கருணாநிதி, திரு அருணகிரி, திரு குமரேசன் மற்றும் பலர் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி. என்னுடைய தமிழ் ஆர்வத்தை வழிப்படுத்துகின்ற என் இனிய நண்பர்கள் கவிப்பேரரசு திரு வைரமுத்து, முனைவர் திரு மா ராஜேந்திரன், பதிப்பாளர் திரு கவிதா சொக்கலிங்கம் ஆகியோருக்கு நான் அன்பான நன்றி. தமிழ் வாழ வேண்டும், தமிழ் வளர வேண்டும். அந்த நன்றி. என்னுடைய தமிழ் ஆர்வத்தை வழிப்படுத்துகின்ற என் இனிய நண்பர்கள் கவிப்பேரரசு திரு வைரமுத்து, முனைவர் திரு மா ராஜேந்திரன், பதிப்பாளர் திரு கவிதா. வேறுபாடு உண்டு. தமிழ் வாழ வேண்டும் என்றால் 9 கோடி தமிழர்களும் தமிழில் பேச வேண்டும். தமிழ் வளர வேண்டும் என்றால் தமிழ் ஒரு இலக்கிய மொழியாக, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் ஆக மட்டும் இருந்தால் போதாது. தமிழ் கணித தமிழாக, கணினி தமிழாக, அறிவியல் தமிழாக, சட்டத்தமிழாக, மருத்துவ தமிழாக, வேளாண்மை தமிழாக, மேலாண்மை தமிழாக, டிஜிட்டல் என்ற எண்முறை தமிழாக, ரொபாட்டிக்ஸ் என்ற எந்திரவியல் தமிழாக பல புதிய வடிவங்களை தமிழ் மொழி எடுக்க வேண்டும். இந்த சிறிய நூலகத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. இது தனி நூலகம் அல்ல, ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தின் அங்கம். இந்த நூலகம் உலகம் போற்றும் தமிழ் ஆராய்ச்சி மையமாக உருவாக வேண்டும் என்பது என்னுடைய கனவு. இந்த நூலகம் புது படைப்புகள் அரங்கேறும் ஒரு சங்கப்பலகையாக இருக்க வேண்டும். புதிய படைப்பாளிகளின் நாற்றுப்பண்ணையாக இருக்க வேண்டும். சிறுகதை, கவிதை, நாவல், நாடகம் இன்னும் பல புதிய வெளிப்பாடுகளை பயிற்றுவிக்கும் பயிலகமாக இருக்க வேண்டும். ஓர் இலக்கிய சோதனை கூடமாக விளங்க வேண்டும். சிவகங்கை பூமி தமிழ் வளர்த்த பூமி, தமிழை வளர்த்தவர்களை தாங்கிய பூமி. தமிழ் புலவர்கள் மட்டுமல்ல, தமிழ் புரவலர்களும் வாழ்கின்ற பூமி. இந்த மண்ணில் பல்கலைக்கழகத்தின் விதைகளை விதைத்த வள்ளல் அழகப்பர் எங்களுக்கு கிடைத்த வரம். இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் வளர்தமிழ் நூலகத்தை நிறுவ முடிந்தது என் குடும்பத்தாருக்கு கிடைத்த பெரும் பேர். இந்த நூலகத்தை பல வகைகளில் மேம்படுத்த வேண்டும். கல்வெட்டியல், தொல்லியல் மற்றும் பல இயல்களின் துணையோடு தமிழ் மொழியின் வரலாற்றை நினைவுகூரும் வகையில் சுவரோவியங்கள், சித்திரங்கள் என்று பல வழிகளில் இந்த நூலகத்தை துணைவேந்தரின் துணையோடு நாங்கள் மேம்படுத்துவோம். புத்தகங்கள் வாங்குவதற்கும் சேகரிப்பதற்கும் மட்டும் தமிழ் அன்பர்களாகிய நீங்கள் உதவுங்கள் என்று வேண்டுகிறேன். இந்த நூலகத்தின் கொள்ளளவு மிக மிக அதிகம். இன்னும் விரிவுபடுத்தலாம். எங்களுக்கு யானை பசி. முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அரசே இங்கே இருக்கிறது. இந்த நூலகத்தின் யானை பசிக்கு தமிழ் அன்பர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக அதிகம். இன்னும் விரிவுபடுத்தலாம். எங்களுக்கு யானை பசி. முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அரசே இங்கே இருக்கிறது. இந்த நூலகத்தின் யானை பசிக்கு தமிழ் அன்பர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கைப்பிடிச்சோறு தர வேண்டும். தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய படிச்சோறு தர வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நண்பர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.